Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Board Exam Past Papersல உள்ள numerical problems ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2024 மார்ச் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 30ல் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, two vibrating tuning forks produce waves whose equation is given by y1 is equal to 5 sin 240 pi t and y2 is equal to 4 sin 244 pi t. Compute the number of beats per second. So this is a given problem. இந்த ப்ராப்ளமை யூனிட் 11 வேவ்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 11.19. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு டியூனிங் ஃபோக்ஸ் வைப்ரேட் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகிற வேவ்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் பீட்ஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்குவோம். கிவன் ஃபஸ்ட்டு டியூனிங் ஃபோர்க் ப்ரொடியூஸ் பண்ணுற வேவோடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் y1 is equal to 5 sin 240 pi t. ரெண்டாவது டியூனிங் ஃபோர்க் ப்ரொடியூஸ் பண்ணுற வேவோடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, y2 is equal to 4 sin 244 pi t. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் பீட்ஸ் பர் செகண்ட் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பீட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு வேவ்னுடைய ஃப்ரீக்குவென்சி நமக்கு தெரியணும். அதுக்கு we have to compare these two equation with the general equation of a wave. The general equation of a wave is general equation of a wave. ஒரு வேவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, y is equal to a sin 2 pi ft. ஒரு வேவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், வேவோடைய ஈக்குவேஷன் இஸ் கிவன் பை y is equal to a sin 2 pi ft. a sin ஒமேகா tன்னு எழுதலாம், ஒமேகா is equal to 2 pi f. அதனால் டைரெக்டாக y is equal to a sin 2 pi ft அப்படின்னு எழுதியிருக்கோம். அதாவது y can be written as y is equal to a sin omega t. So this is a equation which represents a wave. இங்கே ஒமேகாங்கிறது angular frequency. Omega is equal to 2 pi f. This is a general equation of a wave. இந்த ஈக்குவேஷனை இந்த ரெண்டு ஈக்குவேஷனோடையும் கம்பேர் பண்ணோம்னா வேவுனுடைய ஃப்ரீக்குவென்சி கிடைச்சிரும். ஸோ let us compare this and this first. We will get இங்கே 2 pi ftக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 240 pi tன்னு இருக்குது. For the first wave we can write 2 pi f1t is equal to 240 pi t. அதாவது இது இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கோம். ஃபஸ்ட் வேவ்ங்கிறதுனால ஃப்ரீக்குவென்சி f1 அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த பையும் கேன்சல் ஆயிரும், டீயும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2f1 is equal to 240. அப்போ f1 is equal to 240ல் பாதி 120. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்போ கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது இங்கே 2 pi ftக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 244 pi t அப்படின்னு இருக்குது. ஸோ 2 pi செகண்ட் வேவ் அப்படிங்கிறதுனால f2ன்னு போட்டுக்கிறோம். 2 pi f2 is equal to 244 pi t. again டீயும் கேன்சல் பண்ணிடலாம், பை கேன்சல் ஆயிரும். அப்போ 2f2 is equal to 244. அப்போ f2 is equal to 122. fங்கிறது ஃப்ரீக்குவென்சி, அதனால் இது ஹெட்ஸ், திஸ் இஸ் ஆல்சோ ஹெட்ஸ். இப்போ இந்த ரெண்டு வேவ்ஸுனுடைய ஃப்ரீக்குவென்சி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நம்பர் ஆஃப் பீட்ஸை நெக்ஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, நம்பர் ஆஃப் பீட்ஸ் per second n is equal to modulus of difference in frequency f1 minus f2. Modulus of f1 minus f2 is the number of beats. So இங்கே f1ங்கிறது 120 minus 122. 120லேருந்து 122 மைனஸ் பண்ணோம்னா -2 அப்படின்னு வரும். ஸோ மாட் இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவ் சைனை ட்ரா பண்ணிடலாம். தேர்ஃபோர் we will get number of beats n is equal to 2.
ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.